தலைப்பு செய்திகள். மகேஸ்வரன் கொலை வழக்கு, குற்றவாளிக்கான மரண தண்டனை உறுதி. இலங்கைக்கு உயர்மட்ட தலைவரை அனுப்புகிறது சீனா. பேரனர்த்த முகாமைத்துவத்திற்காக ஸ்டார்லிங்க் இணைய சேவை 100 அலகுகளை இலவசமாக வழங்குகிறது. அனுர மீது புலம்பெயர் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை, குவிக்கப்படும் உதவிகள். ஆஸ்திரேலியாவில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு, 10 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மகேஸ்வரன் படுகொலை வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட விடுதலை புலிகள் உறுப்பினர் என கூறப்படும் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. வசந்தன் என்ற ஜான்சன் கொலின் வலண்டினோ என்ற குற்றவாளிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை முன்னதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. இந்நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி குற்றவாளி உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். நீதி அரசர்களான யசாந்த கோதாகுட, அச்சல வெங்கப்புலி மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற ஆயத்தின் முன் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ வழக்கின் போது முன்வைக்கப்பட்ட 2 உண்மைகளை நிரூபிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ முடியாததால் மனுவை மீளப்பெற அனுமதிக்குமாறு கோரினார். 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி கொழும்பு பொன்னம்பலானேஸ்வரர் கோயிலில் வைத்து மகேஸ்வரன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன்போது சுடப்பட்ட மகேஸ்வரன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சுட்டுக் கொன்றவர் இவர்தான் என்று குற்றவாளியை அடையாளம் காட்டியிருந்தார். அத்துடன் இந்த சம்பவத்தின் போது மகேஸ்வரரின் மெய் பாதுகாவலர் நடத்திய பதில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த குற்றவாளியின் இரத்த மாதிரி மரபணு சோதனை மூலம் குற்றத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த உண்மைகளை மறுக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொண்ட சட்டத்தரணி மனுவை மீளப்பெற அனுமதி கோரினார். இதனை ஏற்றுக்கொண்ட உயர் நீதிமன்றம் மனுதாரரின் கோரிக்கையை அனுமதித்தது. டித்வா புயலால் பேரிழப்பை சந்தித்துள்ள இலங்கைக்கு உதவிகளை வழங்கும் வகையில் சீன உயர்மட்ட தலைவர் ஒருவரை அனுப்பி வைக்க உள்ளது. இந்த அனர்த்தத்தில் உதவுவதில் இந்தியாவும் அமெரிக்காவும் அதிக அளவில் கவனம் செலுத்திய போதும் சீனா பின்தங்கிய நிலையில் உள்ளது. அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் அலிசன் ஹூக்கர் கடந்த 11ஆம் திகதி இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் சீனாவின் மிக முக்கியமான மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரியொருவர் அடுத்த வாரம் கொழும்புக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். சீன அரசாங்கத்தின் 3வது அதி உயர் அதிகாரம் படைத்தவரான சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலையியல் குழு தலைவரான சோ லொஜி 2 நாட்கள் பயணமாக எதிர்வரும் 23ஆம் திகதி கொழும்பு வர உள்ளார். அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இதன்போது சூறாவளி தொடர்பான விடயங்கள் விவாதிக்கப்படும். அதேவேளை நாட்டிற்கான எதிர்கால சீன உதவிகள் மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பரந்துபட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை தளமாக கொண்ட ஸ்டார்லிங் நிறுவனம் நாட்டில் பேரனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்கு உதவும் முகமாக இணைய சேவைக்கு 100 அலகுகளை நன்கொடையாக வழங்கியுள்ளது என நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நன்கொடை தகவல் தொடர்பு மற்றும் இணைப்பை வலுப்படுத்த உதவும் எனவும் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மிகவும் திறம்பட மேற்கொள்ள உதவும் எனவும் அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இணைய சேவைக்கான வன்பொருள் அலகுகள் ஏற்கனவே நாட்டிற்கு வந்து சேர்ந்துள்ளதாகவும் அனர்த்த மீட்பு பணிகளின் செயல்திறனை மேலும் மேம்படுத்துவதற்காக அவற்றை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருமளவில் முன்வந்து உதவும் அளவிற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது புலம்பெயர்ந்த மக்களுக்கு நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை லங்காசிரியின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில்,
கடந்த அரசாங்கங்கள் இருந்தபோது இவ்வாறான நிலைமைகள் காணப்படவில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு புலம்பெயர் உறவுகள் முன்வந்து உதவுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய அரசியல், நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரழிவு, எதிர்க்கட்சிகளின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு மற்றும் அடுத்த கட்டமாக அரசாங்கம் எடுக்கப் போகும் முடிவுகள் தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இலங்கை மின்சார சபை அனர்த்த நிலை காரணமாக சுமார் 20 பில்லியன் ரூபாய் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தடைப்பட்ட மின்சார விநியோகத்தில் 99% தற்போது மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பிரதி முகாமையாளர் நோயல் பிரியாந்த தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தின் விளைவாக பல மின்சார நுகர்வோர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளதாகவும், சேதமடைந்த அனைத்து மின்மாற்றி அமைப்புகளும் தற்போது முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனர்த்த நிலைமை காரணமாக நாடு முழுவதும் பதிவான மொத்த மின்தடைகளின் எண்ணிக்கை சுமார் 4.1 மில்லியனாக பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள புகழ்பெற்ற போண்டி கடற்கரையில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கிச் சூடு நேற்று பிற்பகல் 2:17 மணியளவில் நடைபெற்றுள்ளது. தாக்குதல் நடத்தி 2 பேர் மக்கள் மீது 50 முறை துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதல் நடந்த உடனேயே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டார். மற்றொருவர் காயங்களுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றார். இந்த தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் காயமடைந்த சிலர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். போண்டி கடற்கரை பூங்காவில் உள்ள சிறுவர் விளையாட்டு மைதானம் அருகே நடந்த யூதர்களின் ஹனுக்கா கொண்டாட்ட நிகழ்வை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய சிரியாவில் உள்ள பல்மைரா நகருக்கு அருகேயுள்ள இராணுவ முகாம் மீது மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். இதில் 2 அமெரிக்க இராணுவ வீரர்கள், ஒரு அமெரிக்க உரைபெயர்ப்பாளர் என 3 பலியாகியுள்ளனர். 3 காயமடைந்துள்ளனர். இதையடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை மற்ற அமெரிக்க இராணுவ வீரர்கள் சுட்டுக் கொன்றுள்ளனர். இந்த தாக்குதலை IS அமைப்பை சேர்ந்த நபர் நடத்தியதாகவும் அவர் கொல்லப்பட்டதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த தாக்குதலுக்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறும்போது, சிரியாவில் அரசாங்கத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு ஆபத்தான பகுதியில் IS நடத்திய தாக்குதல் இதுவாகும். இதற்கு தக்க பதிலடி கொடுப்போம். இந்த சம்பவத்தால் சிரிய அதிபர் அகமது அல் ஷாரா அதிர்ச்சியும் கோபமும் அடைந்துள்ளார். சிரியா அமெரிக்க படைகளுடன் இணைந்து போராடி வருகின்றது என தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1960 மன்னர் மகேந்திரா நேபாளத்தின் அரசை கலைத்து நாட்டின் முழு அதிகாரத்தையும் தனதாக்கிக் கொண்டார். 1970 தென்கொரிய பயணிகள் கப்பல் கொரிய நீரிணையில் மூழ்கியதில் 308 பேர் உயிரிழந்தனர். 1995 ஈழத்தமிழருக்கு ஆதரவு தெரிவித்து திருச்சியில் அப்துல் ரவூப் என்பவர் தீக்குளித்து இறந்தார். 2006 இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கலாநிதி சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கொழும்பில் இனந்தெரியாத ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டு காணாமல் போனார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.